அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுடைய இருதயத்தில் என்ன வேண்டுதல்கள் இருக்கிறது, என்ன விருப்பங்கள் இருக்கிறது, என்ன ஆசைகள் இருக்கிறது என்பதை தேவனுக்கு தெரியும். அது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி உங்களுடைய விருப்பங்களும் அமையும் போது, உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கும்போது நிச்சயமாய் சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். நிச்சயமாய் நீங்கள் எவ்வளவோ ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன தேவைக்காக நீங்கள் உங்களுடைய இருதயம் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறதோ, கதறிக்கொண்டு இருக்கிறதோ, கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறதோ, அந்த வேண்டுதல்கள் தேவனுடைய பாதத்திலே நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. அது ஏற்புடையதாக இருக்கணும், அது நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே அது பார்த்தீங்கன்னா நல்லதாக அவருக்கு தோணணும். இது என் பிள்ளை ஆசைப்படுறது சரிதான், என் பிள்ளை வேண்டுதல் செய்கிறது சரிதான், என் பிள்ளைக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைக்கிற காரியங்கள் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும்போது, அவருக்கு சித்தமானதாக இருக்கும்போது அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருளி செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பாதத்திலே நீங்கள் அறிக்கை எடுங்க. உங்கள் பாரத்தை அவர் பாதத்தில் இறக்கி வைங்க. நிச்சயமாக அவர் உங்களுடைய வேண்டுதல்களை அருளி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட்டுட்டு அந்த விஷயத்தை நீங்கள் கடந்து போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது தவறாக கூட போய் முடிஞ்சிடலாம். அந்த சூழ்நிலையில் நின்று நிதானமாக நீங்கள் அதை கடந்து வரும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ்.